ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு நாளைக்கு 2 வீடியோவா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்னால முடியாது இப்போதைக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சேனல்ல 3 முடிச்சு போடுறேன். இன்னொரு சேனல்ல சிந்து பெருவி போடுறேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோ கம்பல்சரியா போடுறதுனால எனக்கு இது பண்றதுக்கே டைம் கரெக்ட்டா இருக்கு. அதனால 2 வீடியோ போடுறது ரொம்பவே சிரமங்க. அதுவும் பிள்ளைங்கள பார்த்துட்டு, அப்புறம் வந்து வீட்டு வேலைய பார்த்துட்டு, நடுவுல இதுவும் பண்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு வீடியோவா போடுறேன். பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ராமாக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்ட்டிங் சீன்ல வேலு வந்து நம்மளோட ரோகிணியை பார்த்து ரொம்பவே வயித்தெரிச்சல் பட்டுட்டு இருப்பான். இவ என்னன்னா நம்மள விட்டுட்டு வேற ஒருத்தவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு சசி வந்துட்டு வேலு என்ன பண்ற அப்படின்னு கேட்டு அவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. அந்த கேப்பை பயன்படுத்தி ரோகிணி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பா. அப்ப வந்து வேலு சொல்லிட்டு இருக்கா, இந்த பாரு நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்காத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, என்னை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போயிடுவான். அதோட எங்க வீட்டுல தான் காட்டுறாங்க. வீட்டுள்ளாக்க வந்து ரோஹிணி எங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமா வந்து தேடிட்டே இருக்கா. அப்போ மனோரஞ்சனி வந்துட்டு இந்த மாதிரி ரோஹிணியா, அவ வந்து நான் ஒரு வேலை விஷயமா அவளை வெளில அனுப்பியிருந்தமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அவளும் அதை நம்பிடுறா. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கேக் இருக்கு. என்னடா அது, இந்த கேக் வந்து எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த கேக்கை வந்து சித்தார்த் தான் வந்து ப்ரொமோஷன் கிடைச்சதுக்காக வாங்கிட்டு வந்திருப்பான். ரோஹிணி வந்து தன்னை அவாய்ட் பண்றதுனால அந்த கேக்கை அப்படியே வச்சுட்டு போயிருப்பான். அந்த கேக்கு தான் இது. ஆனா இந்த விஷயம்லாம் சீமாக்கு தெரியாது. அதோட இங்க மனோரஞ்சனி வந்து எங்கடா ரோகிணி போனா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வெளில வராங்க. கரெக்டா அங்க ரோகிணி வரா. ரோகிணி, என்னம்மா இவ்வளவு லேட் பண்ணிட்டியே? சீமாவும் சரி சித்தார்த்தும் சரி உன்னை எங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஐயோ பாட்டி அதை ஏன் கேக்குறீங்க, நான் வந்து அந்த பையன்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன்னா அப்ப வேலு நின்னா, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. கரெக்டா அந்த இடத்துக்கு சசி வந்துட்டா. நல்ல வேலை, கரெக்டா அவ கண்ணில் படாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி, நீ போய் உன் அக்காட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவளும் வந்து போறா. அப்ப எதுக்காப்புல சித்தார்த் போறான். உடனே சித்தார்த்தை பார்த்துட்டு, சித்தார்த் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசுறதுக்காக போறா. சித்தார்த், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு கேட்டா, இவன் வந்து ஒரு நேரத்துக்கு நல்லா பேசுறா, இன்னொரு நேரத்துக்கு வந்து எரிஞ்சு எரிஞ்சு விரலா இல்லையா. சோ அதனால கடுப்பாயிட்டு என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறான். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னடா இது, இப்படி அவாய்ட் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்க வேலுவை தான் காட்டுறாங்க. ரோஹிணி வந்து இந்த மாதிரி வேறொரு பையன் கூட இருந்ததை அவனால ஏத்துக்கவே முடியல. அவளுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான், ஆனா அவ எடுக்கவே மாட்றா. அப்ப கரெக்டா சசி வந்துட்டு, வேலு என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க, கண்டுக்காம இங்க வந்துட்ட, அது மட்டும் இல்லாம யாருக்கு கால் பண்ணிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறா. உடனே இவன் கடுப்பாயி, ஒழுங்கு மரியாதையே இருந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போன் அங்கேயே வச்சுட்டு போயிருப்பான். இவன் யார்கிட்ட பேசுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போனை ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு வேலு வந்துட்டு, இந்த பாரு என்னோட போனை தொட்ட அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டு போவான். இவன் கொஞ்சம் கூட சரியில்லை, இவன் கிட்ட நிறைய மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சசியும் பயப்படுறா. அதோட இங்க வீட்ல தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து ரோகிணி வந்து அவளுக்கு சாப்பாடு வந்து சித்தார்த்துக்கு போடுறதுக்கு போறா. உடனே அவன் கையை வச்சு தடுக்கிறான், நீ போடாத அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ வருத்தப்பட்டுட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடு வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்பதான் சீமா சொல்றா, இந்த மாதிரி நம்மளோட சித்தார்த்துக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, அதை செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு வெட்டி எல்லாரும் குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்கும். அப்ப நம்மளோட ரோகிணி வந்து கேக் வந்து ஊட்டி வரதுக்கு வரா. உடனே அவன் அதை வாங்காம அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டே வந்து வெளில வரா. அப்ப கரெக்டா சீமா வந்து கவனிச்சுட்டு, என்ன ரோகிணி, என்னாச்சு, உனக்கு சித்தார்த்துக்கு ஏதாவது பிரச்சனையா, எதா இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே ரோகிணி வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நாங்க நல்லாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. அதை விட அவ டெரஸ்ல வந்து வந்து நிக்கிறா. அங்க பார்த்தா வேலு நின்னுகிட்டு உடனே கோவமா கத்துறான், ரோஹிணி என்ன படிச்சிட்டு இருக்க, நீ நீ வந்து வர வர கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த பையன் கூட நீ வர வர க்ளோஸா இருக்க. அவன் யாரு ஃபர்ஸ்ட், அவன் கூட நீ இந்த மாதிரி பழகுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. என் கையை ஃபர்ஸ்ட் விடு, என்னை தொட்டு பேசுறதெல்லாம் அந்த மாதிரி வச்சுக்காத, நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கிறா. ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ சோ மச் ரோஹிணி, ஐ லவ் யூ சோ மச் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறான்.
நான் வந்து உன்னை மனசார காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னடா அது இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற நம்மளோட மனோரஞ்சனிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா நம்மளோட பிளான் சக்சஸ்ங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. உடனே ரோகிணி சொல்றா, உனக்கு என்ன பைத்தியமா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, என்ன காதலிக்கிறியா, என்ன இது புது டிராமாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பாரு உன்னை என்னைக்கு நான் பார்த்தனோ அப்பயில இருந்து எனக்கு ஒன்ன ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு நான் தெரியாம இருந்தேன். ஆனா இப்ப வந்து நான் உணர்ந்துட்டேன், நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன், என்னோட காதலை வந்து ப்ரூஃப் பண்ணுமா சொல்லு அப்படின்னு கேட்டா, ஆமா நீ எப்போதும் வந்து சசி பின்னாடி தானே சுத்திட்டு இருப்ப, இப்ப என்ன புதுசா என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற, இதை நான் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்ப என்ன இந்த மாடியில இருந்து நான் குதிச்சு கட்டவா அப்ப நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாடியில இருந்து கீழே குதிக்க போறான். உடனே வந்து ரோகிணி தடுக்கிற, அவனுக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் அந்த சசியை விட்டு நீ நிரந்தரமா பிரிஞ்சு வா, அப்பதான் நான் உன்னை நம்புவேன், அப்புறம் பாத்துக்கலாம் உன்னை நான் காதலிக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவா. அப்ப வந்து ரோகிணியை வந்து மனோரஞ்சனி புடிச்சு வச்சுட்டு, ஐயோ சக்சஸ், நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு, வேலு வந்து உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான், இனிமே நம்ம ஈஸியா அந்த சசியை ஏமாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது இங்க ரோகிணியோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, ஒரு மாதிரி சோகமா இருக்கா. உடனே வந்து என்னம்மா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல பாட்டி நான் வந்து வேலு வந்து இந்த மாதிரி என்னை காதலிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே இல்லை, அப்படிலாம் அவன் சொல்லணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்ப வந்து பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு, பேசாம இந்த டிராமாவை நிறுத்திக்கலாம்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, என்னம்மா நீ வெண்ணை திரண்டு வர நேரத்துல இப்படி பானையை உடைக்கிற மாதிரி இருக்கு உன்னோட கதை, அதெல்லாம் வேணவே வேணாம், நீ கொஞ்சம் அமைதியா இரு, இந்த டிராமாவை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா வந்து அந்த சொத்து பத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஜெயில புடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தான் வந்து நம்மளோட ரோகிணிய கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க. ஆனா அவளுக்கு வந்து இதுல சுத்தமா விருப்பம் இல்லை. இங்க வந்து அப்படியே ஆபீஸ்ல சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே கூட அவனுக்கு ரோகிணி ஞாபகமாவே இருக்கு. அப்ப நேகா வந்து அங்க வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு ஒரு கேக்கை வெட்டி உங்க ப்ரொமோஷனை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா இது எதுவுமே வந்து சித்தார்த்துக்கு பிடிக்கல. அப்ப வந்து சொல்றா, இந்த பாருங்க இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல உங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி வேட்டி விட்டுறான். அதோட இங்க நம்மளோட சீமாவை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு லட்டு ஆர்டர் வந்து இருக்கு இல்லையா, அதனால லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து அவ வெளியில போன அந்த கேப்பை பயன்படுத்திட்டு சசி வந்து கேஸை வந்து ஆன் பண்ணி விட்டு எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சுட்டு இருக்கா. அப்ப வந்து பவி வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு வரா. அவ வரதை தெரிஞ்சுக்கிட்டு இவன் நைஸா ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறா. அதோட எல்லாரும் உள்ளாக்க வந்து பாக்குறாங்க. பார்த்தா கேஸ் வந்து ஆன் ஆயிருக்கு. எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டு, ஐயோ இப்ப என்ன பண்றது, கேஸ் வேற தீந்துருச்சு, இப்ப எப்படி நம்ம லட்டு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் போன் பண்ணி கேக்குறாங்க, யாருமே கேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இங்க அப்படியே சசியை தான் காட்டுறாங்க. அவ என்ன பிளான் பண்ணிருப்பா அப்படின்னா, இவங்க யாரையுமே லட்டு செய்ய விடாம இவ வந்து தனியா வந்து ஸ்வீட் பிசினஸ் தானே செஞ்சிட்டு இருக்கா. அவள் நிறைய லட்டு செஞ்சு அந்த லட்டு கொடுக்குற அந்த ஓனர்கிட்ட போய் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேரை வேலை வாங்கிட்டு இருக்கா. சீக்கிரமா வேலை செய்யுங்க, 500 லட்டு சீக்கிரமா ஊட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்க சீமா அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா வருது, விறகடுப்பை வச்சு நம்ம வந்து லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விறகு எடுத்துட்டு வந்து அது மூலமா வந்து லட்டு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அன்னிக்காரிங்க சொல்றாங்க, எல்லாம் இருக்கட்டும், இப்ப மணி வேற ஆயிடுச்சு, நம்ம எப்படி வந்து 500 லட்டை வந்து உருட்டுறது அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அப்ப ஆம்பளைங்க எல்லாரும் சொல்றாங்க, அதுக்கே கவலை, நாங்க எல்லாருமே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்து ஜோடி ஜோடியா நிக்கிறாங்க. அப்ப ரோகிணி மட்டும் தனியா நிக்கிறா, சித்தார்த்தம் அப்படியே தனியா நின்றுட்டு இருக்கா. மனோரஞ்சனி சொல்றாங்க, என்னப்பா எல்லாரும் ஜோடியா நிக்கிறாங்க, நீ மட்டும் ஏன் தனியா நிக்கிற, வா வா ரோகிணி பக்கத்துல வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவனும் வேண்டாம் வெறுப்பா ரோகிணி பக்கத்துல நிக்கிறான். அப்புறம் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெற்றிகரமா வந்து லட்டையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அப்படியே எங்க சசியை தான் காட்டுறாங்க. அவகிட்ட வேலை பார்க்குறவனுங்க எல்லாருமே நல்லா படுத்து தூங்குறானுங்க, வேலை வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டானுங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது, நம்ம தோத்துருவோமோ இந்த போட்டியில, இல்ல இல்ல நம்ம தோக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வேலு வந்து நெருப்பை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அப்படியே ரோகிணியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான், எப்படி அவளை இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாக்குற சசி வந்து இந்த பாரு பைத்தியக்காரத்தனமா யோசிச்சுட்டு இருக்காத, இப்ப எப்படி வந்து இந்த லட்டுவை ஊட்டுறது, அதுக்கு பதில் சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறான். அதோட இவ கடுப்பாய் என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இங்க ஒரு வழியா எல்லா லட்டுவுமே பிடிச்சி அழகா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. சசி வந்து இது எல்லாத்தையும் பார்த்து அதிர்ச்சியாரா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.